Hi friends, welcome to Cooking and More. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு ஈஸியான and டேஸ்டியான மசாலா வேர்க்கடலை அல்லது பீனட் சாலட் நம்ம செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு கப் பச்சை வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணாதீங்க. பச்சை வேர்க்கடலையை ஓவர் நைட் இல்லைனா ஒரு 8 மணி நேரத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதுக்கு அப்புறமா எடுத்து உப்பு போட்டு வேக வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டேன். இப்போ அது கூட பொடியாக கட் பண்ணிக்கிற மாங்காய் துண்டு, அது ஒரு 1/4 கப் அளவு இருக்கும். அப்புறம் வெள்ளரிக்காய் வந்து ஆப்ஷனல் தான். அது கூட துருவுன கேரட் ஒரு 1/4 கப்பு, அது கூட பொடியாக கட் பண்ண கேபேஜ் அதாவது முட்டைக்கோஸ், அதுவும் ஆப்ஷனல் தான். இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அது கூட கொஞ்சமாக தக்காளி, அது கூட சாட் மசாலா, மிளகாய்த்தூள், கரம் மசாலா. இதில் சாட் மசாலாவும் கரம் மசாலாவும் ஆப்ஷனல் தான். அப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போடுங்க. பிகாஸ் நம்ம வேர்க்கடலை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை லெமனை வந்து எடுத்து பிழிஞ்சு விட்டு அதையும் நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மசாலா வேர்க்கடலை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடுங்க. ஃபஸ்ட்டே எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுறாதீங்க, ஏன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.